என்னடா இதெல்லாம்? என்ன நடந்துச்சு? சொல்லுடா, என்ன நடந்துச்சு? அப்படிங்க மறைஞ்சுக்கோங்கண்ணா, உட்காருங்க. ஏய், இங்க தான் இருக்கியா? ஐயோ, சரவணா கொன்னிட்டியா? சரவணா, ஐயோ, சரவணா கொன்னுட்டா. ஐயோ, சரவணா, அந்த ஆள் போன் பண்ணி கூப்பிட்டா உன்னை யார் அந்த இடத்துக்கு போக சொன்னது? எதுவா இருந்தாலும் நீ இருக்கிற இடத்துக்கு வர சொல்லிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருந்தா கூட இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல சரவணா. தெரியல ரம்யா, அப்ப இருந்த சூழ்நிலையில என்னால எதுவுமே யோசிக்க முடியல. அந்த ரத்தினசாமியை போன் பண்ணி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிரன்னு சொல்லும்போது என்னால எப்படி மற்ற விஷயங்களை பத்தி யோசிக்க முடியும் சொல்லு? எப்படியாவது அந்த ஆளை வச்சு நான் எந்த தப்பு செய்யலங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு மட்டும்தான் எனக்கு அப்ப தோணுச்சு ரம்யா. அதனாலதான் நான் எதை பத்தி யோசிக்காம அவர் கூப்பிட்ட இடத்துக்கு போனேன். ஆனா அங்க அப்படிலாம் நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த துறையும் மனோகரம் தான். ஆரம்பத்துல இருந்தே அவங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ரத்தினசாமியை கொல்லணும் தான் அவங்க அங்க வந்தானுங்க. ஆனா அந்த ஆளு வேற யாரோ ஒருத்தன் சுட்டான் தானே நீ இப்ப சொன்ன? எனக்கு தெரிஞ்சு அவனும் அவங்க ஆளாதான் இருக்கணும். ரத்தினசாமியை கொலை பண்ணி அந்த பழியை ஏன் மேல போடதான் அவங்க திட்டம் போட்டிருக்கானுங்க.